கஜா புயலால திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் ரொம்ப பெரிய அழிவை சந்திச்சிருக்கு. விவசாயிகளும் கவலையில இருக்காங்க. பல ஆண்டுகளா செலவிட்டு வந்த தென்னை மரம், வாழை மரம், கரும்பு இந்த மாதிரியான எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆடுகள், மாடுகள் இந்த மாதிரி கால்நடைகளும் இறந்து போச்சு. கஜா புயல்ல இருந்து மீண்டு வர நிறைய பேர் உதவி செய்யணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சிம்புவும் ஒரு சின்ன ஐடியா கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, செல்போன் நிறுவனங்கள் வழியா நிவாரண நிதி திரட்டலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை சொல்லியிருக்காரு நடிகர் சிம்பு. இத குறிச்சு அவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை இப்ப பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டெல்டா மேட்டர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணிடுவேன். பிளஸ் என்னோட ஃபேன்ஸும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம பண்ணுற ஹெல்ப்பு, நம்ம கொடுக்குற அந்த காசு அங்கே போய் சேருதா இல்லையா, அந்த சேர்ந்த காசு அவங்களுக்கு எப்படி போய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஹெல்ப் பண்ணுறது கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் இதுலேயும் ஒன்று கொடுக்க முடியுது. பட் ஒரு சாதாரண ஒரு பாமரனால அவன் ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா கூட அவனால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்குன்னு போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எனக்கு தோணுச்சு. அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு காலர் டியூனுக்கு நம்ம ஒரு 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு இது வேணும்னு சொன்னால், நம்ம டேட்டா வேணும்னு சொன்னால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம். இல்லைன்னா ஏதோ ஒரு ஷோக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொன்னால் ஒரு நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறோம். அந்த மாதிரி தன்னால் முடியுன்றவங்க ஒரு 100 ரூபாயும், முடியாதவங்க ஒரு 10 ரூபாயும் இந்த செல்போன் நெட்வொர்க் மூலியமா காசு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு எல்லா நெட்வொர்க்கும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்ம யார் எந்த பேர்ல இருந்து 10 ரூபா கொடுத்துருக்காங்க, 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்ற மொத்த அந்த ஒரு லிஸ்ட்டை இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்றத ஓப்பனா நம்மளுக்கு காட்டி, அந்த வந்திருக்கிற அமௌண்ட்டை ஓப்பனா கவர்மெண்ட் இதை நாங்கள் டெல்டாக்கு இப்படி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அங்கீகரிச்சு ஓப்பனா காட்டுறதாக இருந்தால், இது நடந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றத உங்ககிட்ட சேர்க்கணும்ன்றது தான் எனக்கு தோணுச்சு. இது என்னன்னா, இது நடந்தது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாராலையும் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால இதை உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கரெக்டுன்னு தோணுது, இல்லை இந்த ஐடியா ஓகேன்னு தோணுச்சுன்னு சொன்னா #UniteForHumanity ஆர் #UniteForDelta அப்படின்னு போட்டு இதை அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நடந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒரு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாம் இறைவன் இருக்காரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். சேவ் டெல்டா. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த உதவியை செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. சோ சிம்பு சொன்ன இந்த யோசனை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு.